வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நமக்கு ஈகேட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ப்ரொஜெக்டர் வந்து அமைச்சிருக்காங்க. இதை பத்தியான ஒரு ஃபுல் டீடைலான ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த ப்ரொஜெக்டர் இந்த பிராண்ட் சைட்ல இருந்தே தான் பாத்தீங்கன்னா நமக்கு ரிவ்யூ யூனிட்டா வந்திருக்கு. பட் பிராண்ட் சைட்ல இருந்து எந்த ஸ்கிரிப்டும் ப்ரொவைட் பண்ண கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் இந்த ரிவ்யூல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து வாங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரோட மாடல் நேம் பாத்தீங்க அப்படின்னா ஈகேட்டோட ஆட்டம் 3X அப்படிங்கிறது அந்த ப்ரொஜெக்டரோட நேம். ஃபர்ஸ்ட் இதோட டிசைனே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு போர்ட்டபிள் ப்ரொஜெக்டராகவும் இல்லை, ரொம்ப பெரிய சைஸ் ப்ரொஜெக்டராகவும் இல்லை, நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸ்ல என்னெல்லாம் வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாக்ஸ்குள்ள ப்ரொஜெக்டர் இருக்கு. அண்ட் அது இல்லாம உங்களுக்கு ரிமோட்டும் கூட கொடுத்துறாங்க. பட் பேட்டரி அவங்க கொடுக்கல, நீங்க தான் வாங்கி போட்டுக்கணும். அது இல்லாம ஒரு பவர் கேபிள் அண்ட் ஒரு AV to 3.5 ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான். பட் ஒரு நல்ல ஒரு சாலிடான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிருக்காங்க. கிளாஸியான ஃபினிஷ்ல கிடையாது, மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்க ஒரு பிரீமியமான லுக் கொடுக்குது. ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸ் இருக்கு. அண்ட் ஏர் வென்ட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு ஈகேட்டோட பிராண்டிங் இருக்கு. ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்க கழட்டிட்டு இந்த லென்ஸை கிளீன் பண்றது இது மாதிரி வேலைகள்லாம் இதை வச்சு பாத்துக்கலாம். அண்ட் ப்ரொஜெக்டரோட பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஏர் வென்ட்ஸ்க்கான இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொஜெக்டரோட அந்த பவர் கேபிளுக்கான பாயிண்ட் இருக்கு. அண்ட் மேல ஒரு பவர் பட்டன் இருக்கு. அண்ட் கூடவே ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல சூப்பரான விஷயம் என்ன பாத்தீங்க அப்படின்னா, இந்த HDMI போர்ட்ல EARC சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ உங்களால சவுண்ட் பார்ஸ்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் இது மூலியமா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுக்கு பக்கத்துல 3.5 ஜாக் இருக்கு. அண்ட் ஒரு USB-A போர்ட்டும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இந்த IR ரிசீவருக்கான போர்ட்டுமே இருக்கு. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இதை வந்து நீங்க அப்படியே டில்ட் பண்ணிக்கலாம் 180 டிகிரி வரைக்கும். நீங்க செவுத்துல ப்ரொஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா எந்த வித ஸ்டாண்டும் இல்லாம டைரக்டாவே உங்களால செவுத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி பாத்துக்க முடியும். பட் இதனால சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னா, இந்த ப்ரொஜெக்டர்ல எங்கேயுமே இந்த 1/4 இன்ச் த்ரெட் வந்து கொடுக்கல. ஸோ நீங்க ஏதாவது காம்ப்ளிகேட்டான இடத்துல வைக்கிறீங்க, இப்போ ஏதாவது ட்ரைபாட்லாம் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அதை உங்களால பண்ணிக்க முடியாது. பட் நீங்க ஏதாவது செல்ஃப்ல தான் வச்சு பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரொஜெக்டர் சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த 180 டிகிரி ரொட்டேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. நீங்க மற்ற ப்ரொஜெக்ட்லாம் வச்சீங்க அப்படின்னா கீழே ஏதாவது முட்டு கொடுத்துட்டு இருக்கணும், இல்ல ப்ரொஜெக்டரே தூக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இது கிடையாது. அடுத்து இதோட பிக்சர் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு LCD ப்ரொஜெக்டர் தான். 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. அண்ட் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1080p தான். பட் 4K அங்க மென்ஷன் பண்ணிருக்கனால 4K நினைச்சுக்காதீங்க. நீங்க 4K ஃபைல தூக்கி இதுல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1080p கன்வெர்ட் பண்ணி காட்டும். ஸோ அதை தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 4K டீகோடிங் சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்னால உங்களால மேக்ஸிமம் 210 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். பட் நீங்க 210 இன்ச்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்காது. நீங்க ஒரு 80 to 100 இன்ச்சஸ் மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னா இதோட பிக்சர் குவாலிட்டி இவங்க சொல்றதை விடவே ரொம்ப பெட்டராவே இருக்கு. அண்ட் இவங்க கிளைம் பண்ற பிரைட்னஸ் வேல்யூங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 300 ISO மென்ஷன் பண்றாங்க. இவங்க வந்து பிரைட்னஸ் வேல்யூ ISO மென்ஷன் பண்ணிருக்காங்க. மற்ற பிராண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ANSI வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பட் பிரைட்னஸா இருக்கட்டும், இதோட பிக்சர் குவாலிட்டியா இருக்கட்டும், இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இதுதான் என்ன கேட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரொஜெக்டர். இதோட பிக்சர் குவாலிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7,000 to 8,000 ரேஞ்சில் வாங்கிக்க முடியும். பட் நீங்க இந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிட்டு நல்ல டார்க்கான ரூம்ல யாருக்காவது போட்டு காட்டுறீங்க அப்படின்னா அவங்க 7,000 8,000 சொன்னீங்கன்னா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட பிக்சர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க யூடியூப் வீடியோஸா இருக்கட்டும், இல்ல நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்ல ஏதாவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அது நீங்க பிளே பண்ணும் போது எந்த எரர்ஸ், இந்த ஷட்டர் இந்த விட்டு விட்டு பிளே ஆகிறது இது மாதிரி பிரச்சனையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர்ல கிடையாது. நல்ல ஸ்மூத்தாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் ரன் ஆகுது. அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா AMOLED T950S அப்படிங்கிற சிப் வந்து யூஸ் பண்ணிருக்கா சொல்லியிருக்காங்க. இந்த சிப்பை பத்தி எனக்கு பெருசா ஐடியாலாம் கிடையாது. பட் எங்கேயும் இந்த ஷட்டர் லேக்லாம் இல்ல, ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்டாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதுல 1GB ரேமுமே இருக்கு, 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜுமே இருக்கு. ஸோ ஸ்டோரேஜ் உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்காது. ஏன்னா பிளே ஸ்டோர்ல இருந்து எல்லா OTT ஆப்ஸுமே ஃபில் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு இந்த 8GB ஃபில் ஆகாது. அண்ட் இதுல Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்கு, Bluetooth 5.0 சப்போர்ட்டுமே இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 13 வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதுலயே உங்களுக்கு பிளே ஸ்டோரும் கிடைச்சிருது. ஸோ உள்ள உங்களால எல்லா OTT ஆப்ஸும் டவுன்லோட் பண்ணி பாத்துக்க முடியும். அண்ட் இதுலயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் மிரரிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ உங்க போன்ல ஏதாவது வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே ப்ரொஜெக்டர் பிளே பண்ணி பாத்துக்க முடியும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிவி ஸ்டிக்கோட சப்போர்ட்டுமே இல்லாம. பட் நீங்க ஏதாவது ஃபயர் டிவி ஸ்டிக் இது மாதிரிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாவும் இன்னும் ஃபாஸ்டராகவும் இருக்கும். நான் ரெக்கமெண்ட் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃபயர் டிவி ஸ்டிக்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தா ஃபாஸ்டா இருக்கும். அண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நிறைய ப்ரொஜெக்டர்ல இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருங்க. அதுல முக்கியமான ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோ கீ ஸ்டோன் கரெக்ஷன். அதாவது நீங்க ப்ரொஜெக்டரை எந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சாலும் சரி அதோட கீ ஸ்டோனை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க வந்து எடுத்து அங்கங்க ஒரு பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு இருக்கணும்னு இல்லை. பட் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான சப்போர்ட் இல்லை, அது இருந்திருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ நீங்க மேனுவலா ஃபோக்கஸிங் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஆட்டோ கீ ஸ்டோன் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். அண்ட் இந்த ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் த்ரோ ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்க
வைக்கும் போது எவ்வளவு பெரிய ஸ்கிரீனா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதுல வந்து 1.3:1 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க ஷார்ட் டிஸ்டன்ஸ்ல வைக்கும் போதே நல்ல ஒரு பெரிய சைஸை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இன்னொரு ஃபீச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பார்த்திருந்தேன். ஏன்னா நான் பர்சனலா ஒரு ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அந்த ப்ரொஜெக்டர்லயே பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. இந்த ப்ரொஜெக்டர் நீங்க ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு செல்ஃப் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஏதாவது செல்ஃப் இருக்கும். அந்த சைஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டர் பக்கத்துல எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பக்கத்துலயே நம்மளால வைக்க முடியாது. இந்த ப்ரொஜெக்டர் நீங்க எங்க வச்சாலும் சரி அதோட சைஸை கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி உங்க வியூயிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த மாதிரி மாத்திக்க முடியும். அதுவுமே சூப்பரான விஷயம் இந்த ப்ரொஜெக்டர்ல கொடுத்துருக்காரு. சரி, இந்த ப்ரொஜெக்டர் எல்லாமே நல்லா இருக்கு, என்னதான் நல்லா இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதோட ஸ்பீக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஒரு 5 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா அவங்க வந்து மென்ஷன் பண்ணல 5 வாட்ஸா 3 வாட்ஸ். மோஸ்டா 5 வாட்ஸ் இல்ல 3 வாட்ஸ் தான் இருக்கும். இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல. ஏன்னா இதுல நாய்ஸுமே கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ நீங்க பக்கத்தெல்லாம் வச்சு பாக்குறீங்க அப்படின்னா அந்த நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா கேட்கற மாதிரி இருக்கும். ஸோ தனியா ஒரு ஸ்பீக்கர் வாங்கி போட்டீங்க அப்படின்னா அந்த நாய்ஸும் அதிலே கட் ஆகிரும், அதுல வர சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றதுனால. ஸோ ஃபைனலா இதோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது 7,000 ரூபாய் to 8,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து அமேசான், ஃபிளிப்கார்ட்ல கிடைக்கும். ஸோ இதோட லிங்க்குமே நான் கீழே டேக் பண்ணி விடுறேன். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது வந்து ஒரு சாலிடான ரெக்கமெண்டேஷனா இருக்கும். ஸோ ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் தேடி இருந்தீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இந்த ப்ரொஜெக்டரை கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரை நீங்க ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டருக்கு 1 இயர்க்கான வாரண்டியுமே இருக்கு. ஸோ பாக்ஸ்லேயே ஒரு QR கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணி மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாரண்டி கிளைம் பண்றப்ப கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்.